கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ரிபானாகி உட்காந்துச்சுக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து வில்லேஜ் லீடர் ஷானோட சேர்ந்து உன்னோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமே கிடையாதுமா. நான் நானியோட பொண்ணுங்க மோமோ, அதுக்கப்புறம் ரோசியை கூப்பிட்றேன். நீ யாரையாச்சும் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணி நீ வந்து அவங்கள அனுப்பிவிடு. அவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே மோமோவை தான் அவள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கா. அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வரும்போது அப்போங்க அந்த ஷா வந்து நீ வந்துட்டு மேரேஜ் எல்லாம் பண்ண வேணாம், நீ வா என் கூடன்னு சொன்னதும், பிரதர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சிட்டவை கேட்டதுமே, உனக்கு என்ன தைரியம் தான் நீ வந்து இப்படி மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை வந்து சூஸ் பண்ணுவ? மேரேஜ் பண்ணிக்க எங்களுக்கு யாருக்கு விருப்பம்லாம் கிடையாது, அவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவளை வந்துட்டு அவன் திட்டான். சோப்பாங்க சில பேர் வந்து அவன் மேலே வந்து பொய்யா வந்து பழைய போடுறாங்க திருட்டு கேஸில். அப்பாங்க அவங்க அந்த ஷாவுமே ஆமாம் இவ திருடான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழைய போட்டதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் சிஸ்டர்ன்னு சொன்னதும், பட் எனக்கு வந்துட்டு இவளுமே சிஸ்டர் தான், கூட பிறக்கலைன்னா என்ன, அவள் சிஸ்டர் இல்லையான்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கையை விட்டான். ஸோ அவளை வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. 3 இயர்ஸ் அவள் ஜெயிலிருந்து அவள் அப்படியே இங்கே இறந்து போயிருக்கா. திரும்பவுமே அங்கே வந்துட்டு ரீபான் ஆகி நம்ம ஹீரோயின் வந்ததும் அவங்க அப்பாங்க வந்துட்டு திரும்பவுமே அங்கே பொண்ணுங்களை கூப்பிட்டு அங்கே சூஸ் பண்ண சொன்னதுமே, இந்த டைம் அவங்க அந்த ரோஸியை சூஸ் பண்ணுறா. அந்த ஷேட் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு வந்து ரொம்ப கோவமாக ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ வந்து இப்படிலாம் பண்ணுவ? ஒன்னால தான் பாரு, நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ண முடியாமல் இப்போ அவள் வந்து இறந்து போயிருக்கா, நான் உன்னையுமே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க்ல விஷத்தை கலந்துருக்கான். அவளுமே இறந்து போயிடுறா. கடைசியில் பார்த்தா அவனுமே வந்து அங்கே ட்ரிங்கை குடிச்சிட்டு அந்த ஷென்மே இறந்து போயிடுறான். டக்குன்னு இப்போ ஹீரோயின் திரும்ப ரீபான் ஆகிட்டு இந்த தப்பை நான் ரிப்பீட் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட இந்த டைம், அப்பா நீங்கள் யாரையுமே வந்து கட்டாயெல்லாம் படுத்த வேணாம், நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுமே, பட் வில்லேஜில் நீ எப்படிமா இருப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கால் பண்ணி நம்ம ஹீரோயின் பேசுகிறா. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதனால் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணலைன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் இப்போ அந்த வில்லேஜ் சைடில் தான் நான் மேரேஜுக்காக போக போகிறேன், எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே அந்த இங்க் வந்துட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின்ட்ட, தயவு செஞ்சு சிஸ்டர் நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ் சைடில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராமா பண்ணதுமே அந்த ஷா வந்து ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன மாதிரி ஜென்மனி, அந்த பொண்ணு எதுக்கு உனக்காக மேரேஜ் பண்ணிக்கணும், நீ அவளை ஃபோர்ஸ் பண்ணுவியான்னு சொன்னதுமே, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. பட் அவளுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருது, அதை கூட கண்டுக்காமல் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே திரும்ப அந்த ஷென்மே வந்துடுறான். நீ என்ன வந்து பண்ண, ரோஸியை வந்து நீ வந்து புள்ளி பண்ணையா, மேரேஜ் பண்ணிவிட்டு ஷானை போகணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கா, மரியாதை நீ வான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அவட்ட இதை பற்றியே பேசுகிறேன்னு சொன்னாலுமே வம்பு பண்ணி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போகிறான். அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ அவங்கள காப்பாற்றியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் தலையில் அடித்தவை மயக்கமாக்கிடுறான். என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பர்சன்ட்டை கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. அந்த பர்சன் அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் பாட்டை வச்சு தலையில் அடிச்சுட்டு அவள் எஸ்கேப் ஆகி அங்கே இருந்து போயிடுறா. ஒரு இடத்துல போய் அவள் மறைஞ்சிக்கிட்டதுமே அப்படியே டக்குன்னு அங்கே வந்துட்டு மயக்கமாகிடுது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ நர்ஸு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஃப்ரெண்டு ரோசி பக்கத்து பெட்டில் தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்க அம்மாவோட பென்டெட்டை காணமேன்னு சொல்லிட்டு தேடுறா. அதுக்கப்புறம் அந்த ரோசி அங்கே பார்க்க போனால் அவள் தான் அதை கையில் வச்சுருக்கவுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க, என்னோட அம்மாவோட தான் அதுதான் இருக்குது, அவங்க இறந்து போயிட்டாங்க, அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதும், இதை எனக்காக ஷென் தான் கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அந்த ஷென் வந்து உன்னால தான் அந்த பொண்ணு பாவம் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டா, நீ ஆனால் வந்து வெக்கம் இல்லாமல் இன்னும் அந்த பொண்ணை வந்து டீஸ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடித்ததுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. பட் அங்கே காட்ஸை கூப்பிட்டு அவளை வச்சு அடித்தவன் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே தள்ள சொல்கிறான். பிறகு அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அங்கே அந்த மோமோ வந்து அந்த ஷாவை போய் ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, ஷென்னுக்காக இருக்கட்டும் இல்லை ஷாவுக்காக இருக்கட்டும், எனக்கு என் மேலே எந்த ஒரு அக்கறையுமே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அவனுங்க 2 பேருமே இவங்க 2 பேரும் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. பிறகு அங்கே ஷியானை போய் மீட் பண்ணிவிட்டு, சார் இப்படி அந்த பொண்ணு சிசி உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
ஸோ கிச்சனில் அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்தான். அப்பாங்க அந்த மூமு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னதும் சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லும்போது அவன் நக்கலாக சிரிச்சுட்டு அவள் கையில் வந்து சூட எண்ணெய் தூக்கி ஊற்றி விட்றா. அப்பாங்க அந்த ஷாவ் வந்ததுமே இப்போ நான் எதுவுமே பண்ணலப்பா, அவ்வளோவே கையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் தான் ஊற்றுனேன் உன்கிட்ட போய் சொல்வா பாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்ணை என்ன குருடா போச்சா, என் கையில் தானே பற்றிருக்கா, அவள் உண்மையிலே தான் ஊற்றி விட்டா, எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நானா கையில் எண்ணெய் ஊற்றுறது சொன்னா அவன் அவ்வளோதான் நம்பிச்சிருக்கான். ஹீரோயினை நம்ப மாட்டான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனதும் அவங்க அப்பா எப்படிமா உனக்கு கை அடிபட்டுச்சு அப்படின்றத செட்டு கேட்கும்போது அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அந்த மூமுக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நான் உன் பிரதர்கிட்ட பேசுகிறேம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு, அவனுக்கு அப்போ என்னத்தை நம்ப போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயினோட பர்த்டே, ஸோ அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவள் கேட்கலாம் வச்சுட்டு ஹாப்பியாக உட்காந்துட்டு இருந்தா. அப்போ அந்த மூமு அந்த ஷாவுட்டை இன்னைக்கு என்னோட பர்த்டேவும்ப்பா நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் உன்னோட கேக்கை நீ வந்து அவ கூட சேர்ந்து ஷேர் பண்ணணும்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு செம கடுப்பாயிடுச்சுக்கு. என்ன பார்த்தா அந்த ரோசிக்காக கேக்கெல்லாமே எடுத்து அங்கே ஊட்டி விட்டதுமே ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இன்றைக்கி என்னோட பர்த்டே, பட் நீங்கள் 2 பேருமே அதை ரொம்பவே நாசம் பண்ணிட்டீங்க, என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க இருந்து போனதும் இவங்க 2 பேரும் பின்னாடியே அவளை மீட் பண்ணிட்டு பேசுறதுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் வந்ததுமே வேணுக்குனே நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு இவங்களுமே கீழே விழுந்த அங்கே ஆக்டிங் பண்ணுறாங்க. பட் ஹீரோயினுக்கு பயங்கரமான அடிபட்டுது. பட் இந்த இடியட்ஸ் 2 பேருமே வந்து ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வேமா அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. இவங்கள பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலை ஆயிடுச்சுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் இவ்வளோ பாருங்கன்னு சொல்லிட்டு தவிக்கிறானுங்க. உண்மையிலே அடிபட்டிருக்கிறது ஹீரோயினுக்கு தான். இவங்க பிஹேவியரை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவளை ரூமுக்கு மாற்றினதுமே அங்கேயுமே வந்துட்டு நீ வேணுக்குனே அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுருக்க காருக்கு முன்னாடி, எதுக்காக நீ இப்படி பண்ண, அவங்களுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு தெரியுமான்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் அப்படி எதுவும் பண்ண கிடையாது, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் அவன் நம்ப மாட்டான். ஸோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவங்க போலீஸ் வந்து அந்த கார் ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரிக்க வந்ததும் அப்போ அந்த ஷாவ் சொல்கிறான், சின்ன வயசில் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தே இல்லை, எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஸோ நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓ மேலே நீ பழிய போட்டுக்கோன்னு சொன்னதுமே அவளுமே அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் உனக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு அவள் சொன்னதுமே அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி 2 monthsக்கு அங்கே ஜெயிலில் அடைச்சி விடுறாங்க. 2 monthsக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு வந்து மேரேஜுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவங்க 2 பேரும் அங்கே பேச வந்ததும் ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவளுக்கு என்ன அவ்வளோ திமிரான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே நைட்டு படுக்க போனால் அப்போ அங்கே அந்த ஷென்னும் ஷாவுமே வந்துடுறாங்க. மூமுவையும் ரோசியுமே காணோம், நீ என்ன பண்ண, நீ தான் அவங்கள ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நைட்டு போல் வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு வந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க, நான் என்ன அவங்கள போய் பண்ண போகிறேன்னு சொன்னால் கேட்காம நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவளை திரும்ப அங்கே போலீஸில் பிடிச்சி கொடுத்து அங்கே பயங்கரமாக போட்டு அடித்து அங்கே டார்ச்சர்லாம் பண்ண வைக்கிறாங்க ஆளை வச்சு. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வெளியே வரும்போது இந்த வீட்டில் எனக்கு இதான் லாஸ்ட் டே, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க ஷாக் ஆகிட்டு நீ எங்கே போகிற அப்படின்றத சேர்த்து கேட்டதுமே ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வெட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்கிறா. பட் அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே அவங்க அப்பா நீ உண்மையிலேயே ஷியானை மேரேஜ் பண்ணிக்க போறியாமான்னு சொன்னதும் ஆமாப்பா இந்த ஷென்னாக இருக்கட்டும் ஷாவாக இருக்கட்டும் என்னை ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணுறானுங்க, நான் இந்த வீட்டில் இல்லாமல் போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அப்போ அவங்க அப்பாவுக்குமே கவலை ஆயிடுச்சுக்கு அனுப்பி விட்றாரு. பிறகு இவங்க 2 பேருமே அங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எங்கே வந்துட்டு அவளன்னு சொல்லி கேட்டதும் நீங்களாம் என்ன முட்டா பசங்களாடா, உன் சிஸ்டருக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது இன்னைக்கு கூட வந்து வராமல் இருக்கீங்க, அவள் போயிட்டான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, யாரை போய் அவள் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொன்னதும் மிஸ்டர் ஷியானை தான் சொன்னதுமே அந்த ஆள் சரியான பைத்தியம்னு சொல்லிட்டு யாருமே அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க, இவ எதுக்காக பண்ணிக்க போகிறா, இப்போ அவள் உடனே வீட்டுக்கு திரும்ப வரணும், இல்லைன்னா நாங்கள் மன்னிக்க மாட்டோம், நீங்கள் அவளுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் பேச என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோயின் அந்த வில்லேஜுக்கு அங்கே போயிடுறா. ஸோ அங்கே பார்த்தா அங்கே எல்லாருமே வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் ஹீரோயின் பேசுகிறா, ஷியானை மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் ஆசையாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாமே சுற்றி மயக்கமானதும் நம்ம வேமாவில் அங்கே தூக்கிட்டு உள்ளே போகிறான். அப்போ அவளுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து கனவுல கூட அங்கே டார்ச்சர் பண்ண விஷயம் ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அவன் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போய் ஃபஸ்ட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கே கிளம்பி போகிறான். ஸோ அப்போ அவங்க மிலிட்ரி கேம்ப்பு போய் மெடிசன் எல்லாம் கேட்டதும் ஏகப்பட்ட மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து மேடம் போய் காப்பாற்றுங்க சார் அப்படின்றத சொல்கிறாங்க.
பிறகு இவங்கள பார்த்தாங்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போங்க அந்த ரோசி அவள் இன்னும் 3 days தான்ப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா, நீங்கள் கவலைப்படாமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே சாப்பிட்டதுமே அங்கே அந்த ஷென்னுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே என்னாச்சு எனக்கு சாப்பிட்டது என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணதும் சாப்பாட்டில் நீங்கள் என்ன கலந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பீனட் பட்டர் தான்ப்பா கலந்துருக்குன்னு சொன்னதும் பீனட் பட்டர் எனக்கு அலர்ஜின்றது உனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருக்கா பீனட் பட்டர் வந்து இதில் சேர்க்கவே கூடாது, அவர் வந்து அவருக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு உண்மையிலேயே அவள் வந்து நம்ம மேலே கோவம் ஆயிட்டாளா, வீட்டுக்கு வருவாளா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே முழிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே குக் பண்ணிட்டு இருந்தா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்ததுமே நான் வந்து பண்ணுறேன் நீ இப்போ தான் நான் முழிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னதும் அந்த ஷாவாக இருக்கட்டும் ஷென்னாக இருக்கட்டும் என்னை எவ்வளோ தூரத்துக்கு பாடாப்படுத்தினானுங்க, பட் இவன் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பிறகு இந்த மோமோ அவனுக்காக வந்து கொடுத்ததுமே அதை குடிச்சு பார்த்துட்டு இது யார் பண்ணதுன்னு சொன்னதும் நான் தான் பண்ணேன்னு அவள் சொல்கிறா. ரொம்பவே கேவலமாக இருக்குது, இது எனக்கு வேணாம், எனக்கு வந்து சிசி பண்ணுற சூப் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுக்கு. வெளியே வந்து அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, சின்ன வயசில் உட்கார வச்சு ஆட்டினா அந்த ஞாபகம் எல்லாமே வந்துட்டு அவ்வளவே நினச்சவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். சரி அந்த மோமோ அங்கே அவனுக்காக டிஷ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து நான் வந்து அவளோட ரெசிபியவே ஃபாலோ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு இது பிடிக்கும்னு அவள் சொல்கிறா. ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பாங்க கீழே விழுந்துடுறாரு, காலில் அடிப்பட்டதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்பங்க நீ வந்துட்டு இப்போ உங்கள் அப்பா இப்போ ஃபேக்ட்ரிக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த மோமோ நான் வந்துட்டு அவரை கேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தா அவங்க அப்பாங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமான்னு சொன்னதும் அவள் கையில் வந்துட்டு நெக பாலிஷ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கண்ணு தெரிலையா நான் நெக பாலிஷ் வச்சுட்டு இருக்கேன்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவர் எதிர்க்கு போய் எங்கள் கீழே விழுந்துடுறாரு. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே நம்ம ஷா வந்துடுறான். எங்கள் அப்பாவை நீ ஒழுங்காக பார்த்துக்கலையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உடனே அவள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ணை முடிச்சுன்னு அவரை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதுமே இவள் போய் சொல்லிட்டு இருக்கா, இவ எனக்கு கவனிக்கவே இல்லைப்பான்னு அவங்க அப்பா சொன்னதும் அவருக்கு வந்துட்டு மெண்டல் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் மூளை குழம்பி போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நான் போய் அப்படி போய் உங்கள் அப்பாவை போய் விடுவேனான்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணதுமே இந்த இடியட் வந்து திரும்பவுமே அவங்க அப்பாவை நம்பாமல் இவளை நம்பிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதா அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இந்த ஷென் அந்த ரோசிக்காக அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்ததோ அவள் எடுத்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட்றா. பட் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, ஏன்னா எப்போ வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அவனுக்கு தான் ஊட்டுவா போல். பட் அவனுக்கு ரொம்ப வந்துட்டு என்னடா எப்படி பண்ணுறாளேன்னு இருக்கு. பிறகு அங்கே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு நெக்லஸ் அவளுக்கு பிடிச்சதுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் இருந்தாலும் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறான். அப்போ அங்கே எனக்கு ரெட் ரோஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், உங்கள் ரோஸ் எல்லாமே பார்த்தேன் நீங்கள் அதை பிடுங்கிட்டு வரீங்களா எனக்காகன்னு சொன்னதும் அவங்க காயமே அதை வந்துட்டு பிடுங்கி கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வாங்கிக்கிட்டு அவப்பாட்டு அங்கே போனதுமே இப்படி அடிபட்டு வந்தால் ஹீரோயின் வந்து அவனுக்கு மெடிசன் எல்லாமே போட்டுவிட்டு கேர் பண்ணிக்குவா. பட் இவள் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ஷாக்காகி போயிடுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை போய் விட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ் எல்லாம் போய் அங்கே வந்து அவங்க கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவங்க கூட சேர்ந்து நல்லா அவளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிது. வீட்டில் பார்த்தா 3 days ஆச்சு அவள் நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வரல, அவள் ஏன்னா நம்ம மேலே கோவமாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்பாங்க சரிப்பா நம்ம வந்துட்டு எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரோசி அவன்கிட்ட கேட்டதுமே நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அவள் சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் சிஸ்டர் இங்கே தான் வந்து அவங்களுக்கு வெட்டிங் ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு எப்போ வந்தால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரித்ததுமே ரோசி அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன உங்களுக்கு அவள் தான் இன்னும் மனசில் இருக்காளா, நீங்கள் வந்துட்டு இந்த நியூஸை கேட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறீங்கன்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், ஒன்று தான் நான் வந்துட்டு எப்பயுமே மனசில் நினைப்பேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நம்ம ஷா வந்து ரோசி அங்கே நம்ம ஷென்னோட மேரேஜுக்காக இன்விடேஷன் ஹீரோயினுக்கு அனுப்பி விடுறான். அப்போங்க நம்ம ஹீரோவுமே அவகிட்ட இந்த இன்விடேஷனை வந்து கொடுத்ததுமே அவள் ரொம்பவே அதை பார்த்துட்டு எமோஷனலாக எழுறா. என்னாச்சுப்பா நீ வந்துட்டு அந்த மேரேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் ஷென்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் அவள் எப்பயுமே வந்து அந்த ரோசியை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் எமோஷனல் ஆனதுமே நீ அந்த கல்யாணத்துக்கு போகணுமான்னு சொன்னதும் என்னோட அப்பாவுக்கு வேறு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஸோ நான் வந்து மீட் பண்ணுறதுக்காக போகணுன்னு அவள் சொல்கிறா.
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெட்டிங்க்கு வந்து அங்கே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நீ ரோஸியை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, ஸோ அது நிறைவேறுதில்ல இப்போன்னு சொல்லிட்டு அங்கே நீ ரொம்ப ஹாப்பியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். பட் அவனுக்கு ரொம்ப அவங்க வந்துட்டு ஹீரோயினை மிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே ரோசி வந்ததுமே அவன் கண்ணுக்கு சிசி மாதிரி தெரிஞ்சதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் ரோசி தான் அப்படின்றத அவ சொல்கிறா. நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கே புரிய மாட்டுது. அங்கே அந்த கிளாஸை டம்முன்னு வச்சதில் அங்கே கையெல்லாமே காயமாக எங்கே கட்டு போடுற லெவலுக்கு ஆகி போயிடுது. ரூமுக்கு போனதுமே அப்பாங்க நம்ம 2 பேருமே கால்ஃப் விளாடலாமான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணுறா. பட் கையில் அடிபட்டுருக்கு, வேணா சரியாகட்டும்னு அவன் சொல்கிறான். ஸோ இவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு விளையாண்டு திரும்பவுமே கையில் அங்கே அடிபட்டுது. ஸோ அப்போ அங்கே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் எப்பயுமே அவனுக்கு வந்து இப்படிலாம் அடிபட்டுச்சுன்னா அவனோட வேலைகள் எல்லாத்தையுமே அவளே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருதுக்கா, தூங்காமல் கூட ஒர்க் பண்ணி இருந்திருக்கா. பட் இவன் வந்து ஒரு மருந்து போட்டு ஒரு கேர் பண்ணிக்க கூட மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுது. பிறகு ஹீரோயின் அவங்க அப்பா போய் மீட் பண்ணதுமே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, மோமோ வந்து ரொம்பவே மோசமான பொண்ணு, நான் நினச்சி கூட பார்க்கல அவள் இப்படிலாம் வந்து பண்ணுவான்னு, அவள் வந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து உன்னை இந்த லெவலுக்கு பாடுபடுத்தியிருப்பாங்கன்னு என்னால் புரிய முடியுதுமான்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. நாளைக்கு அவங்களோட வெட்டிங் நடக்க போகுது, நீ என்ன போக போறியாமான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நான் வந்துட்டு போகணும்ப்பா, அவங்கள வந்துட்டு எப்படி சும்மா விட முடியும், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க, அவங்கள நான் பழி வாங்கணும்னு அவள் சொல்கிறா. அப்புறம் வந்து உங்களை மிலிட்ரிக்கு என் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஷாவ் சொல்கிறான், இப்படி சிசியோ ஹஸ்பண்டுமே ஷென்னோட மேரேஜுக்கு நாளைக்கு வர்றாங்க, நான் அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மூமெண்ட்டை பேசிகிட்டு இருக்கான். அவளுமே சும்மா அப்படியே வந்து நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ட்ரெஸ் எல்லாமே அலங்கோலமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இது ஒரு ட்ரெஸ்ஸை மடித்து வந்து முறைப்படி வைக்கிறது கூட இவளுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு ஹீரோயினை பற்றி யோசிக்கிறான். ஸோ அவள் எப்பயுமே ட்ரெஸ் எல்லாமே மடித்து நல்லா நீட்டாக வச்சுருந்துருக்கா. ஆனால் அவன் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அங்கே என்ன காமிக்கிறாங்க, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஷா வந்ததுமே என்னப்பா அவள் வருவாளா இல்லையான்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட உன்னோட மேரேஜ் நடக்க விட மாட்டா, அவள் வந்துருவான்னு சொல்லும்போது அதே மாதிரி அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. அவட்ட எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட என்னோட மேரேஜை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் நீ தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கா, நான் உன்னோட வெட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கெலாம் வரல, எனக்கு ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இங்கே பார்த்தையில் ரிங் இருக்குன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே கோவமாகி போயிட்டு என்ன வந்து போய் பேசிகிட்டு இருக்கா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, இப்போயுமே நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இருக்கேன், நீ எங்ககிட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேடு மன்னிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னதும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே பேசுறதுக்காக நான் வந்திருக்கேனா, நான் இங்கே சில விஷயங்களை வந்து முடிக்கணும் அதுக்காக வந்திருக்கேன், நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, யாரை போய் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் நான் வந்து வில்லேஜ் லீடர் ஷானை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, அந்த ஷான் வந்துட்டு படிப்பறிவு இல்லாதவே ஒரு பூவர், அவனை மாதிரி ஒரு ஆளை போய் மேரேஜ் பண்ணி நீ என்ன பண்ணுவ, அவன் நல்ல மனுஷன் கிடையாது, அவன் முடியாதவன், அவன் கண்டிப்பாக ஒன்றும் ஹாப்பியாக வச்சுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்பாங்க நீ கண்டிப்பாக நீ அவனை விட்டுட்டு என் கூட வந்துடுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஷான் அங்கே உள்ள என்ட்ரானதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த மோமோ நீ வந்து இப்போ அவரோட வெட்டிங்க்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ண வர்றேன்னா அப்புறம் ஏன் இங்கே வந்தேன்னு சொன்னதும் நான் ஏன் வந்தேனா, நீ வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு பண்ண கொடுமைகளை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறதுக்காக வந்தேன், எங்கள் அப்பாவை நீ எவ்வளோ தூரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் டார்ச்சர் பண்ணியிருக்க, இங்கே வந்துட்டு எல்லாரும் முன்னாடி நல்ல மாதிரியா நடிக்கிற அப்படின்றத சொல்லிட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. பட் அந்த ஷா வந்து இன்னுமே மோமோட பேச்சை தான் நம்புகிறான். அப்போ அங்கே நர்ஸ் வந்துடுறாங்க, சார் நீங்கள் கொஞ்சமாச்சும் சொல்கிறத கேளுங்க, உண்மையிலே உங்கள் அப்பாவை இவங்க ரொம்பவே கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணாங்க, அது என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்றத சொன்னதும் இவ போய் சொல்லிட்டுருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு மோமோ சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே சில மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறான், அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு அடித்ததுக்கான வந்துட்டு ரிப்போர்ட் தான். அதை பார்த்துட்டு இது எல்லாமே ஃபேக்குன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என் கூடவே இருந்து இப்படிலாம் துரோகமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை கூப்பிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். தர்ஷன் நான் உன்னை இப்போயுமே மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், நீ இப்போ என் கூட சேர்ந்து வந்து மேரேஜ் பண்ணேன்னா ஓகே தான் அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதுமே நீ வந்து சந்தோஷமாக அவள் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன் மேரேஜுக்காக இங்கே வரவும் கிடையாது, நான் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நினைக்கவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வெளியே போனதுமே அவன் கோவமாயிட்டு வா ரோசி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கேருந்து அவன் கூட சேர்ந்து கிளம்பும் போது அப்போ அங்கே அந்த ஷென் வந்து நான் இப்போ வேற ஒருத்தியை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உனக்கு என்ன கஷ்டமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன்,
சந்தோஷமாக நீ சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அப்போ அந்த ரோசி அங்கே வந்துடுறா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்படாத, நீ நானுமே சேர்ந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலான்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவள் ஜெலஸாயே சாகட்டும் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஷியான் கேட்குறான், என்னப்பா என்ன நீ இனிமேல் லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், அவனை நான் ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், அவன் மூஞ்ச கூட நான் பார்க்குறதுக்கு விரும்பலை, நான் உங்கள் கூட சேர்ந்து தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் காசை கொடுக்குறா. இந்த காசு வந்துட்டு உங்களுக்காக தான், இதை வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நான் தான் உனக்கு கொடுக்கணும், இந்த பாக்ஸன் செட்டை கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னால் ஏகப்பட்ட பணம் இருக்குது, எவ்வளோ காசு ஏது உன்ட்ட அப்படின்றத சொன்னதும், இவ்வளோ காசா, எல்லாமே நான் லீகலாக சம்பாரிச்சது தான், நான் திருடி எதுவும் சம்பாதிக்கலை, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அந்த ஷாவை பார்த்தா அங்கே நம்ம இன்றைக்கி மிலிட்ரி கமாண்டரை மீட் பண்ணி அவர் கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்து இங்கே வரப்போகிறதா கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க 2 பேர்த்தையும் ஹாப்பி ஆக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ள அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஷியானுமே வந்ததுமே அங்கே ஷாவ் அதை பார்த்துட்டு, நான் உனக்கு இப்போயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், உன் கூட சேர்ந்து எனக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறா. மிலிட்ரி ஆஃபீஸர் வந்துடுறாரு, என்ன கமெண்டரை பார்த்துட்டு நீங்கள் பேசாமல் கூட இருக்கீங்களான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஷாவுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது நம்ம ஹீரோ தான் அந்த மிலிட்ரி கமெண்டரின்னு. ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, தனக்கு வந்துட்டு ஒரு பெரிய கமெண்டர் கூட சேர்ந்து கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கான்ட்ராக்டை பற்றி பேசினதும் அவனுமே கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுத்துடுறான். ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு மிலிட்ரி கமாண்டரோட சேர்ந்து நான் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப ஹாப்பியாகருன்னு சொல்லிட்டு ஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த ரோசியை பார்த்தா அங்கே ஒரு ஷாப்பிங்காக ஷென்னோட சேர்ந்து போயிருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலுமே உங்களை பற்றியே தான் அவளுக்கு பேச்சு, உங்களை ரொம்பவே அவள் லைக் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ரோசியுமே அங்கே ஷென்ட்ட, நான் உண்மையிலே உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, நம்மளுக்கு மேரேஜ் ஆனதவே நான் மறந்து போயிட்டு இன்னுமே லவ் பண்ணுறதாவே நினச்சி எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அங்கே நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ரோசி ட்ரெஸ்ஸை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு போனால் ஸ்டெஷியான் அவங்க ஒய்ஃப்மே கூட அங்கே உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமாங்க வந்துட்டு உள்ளே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ இதெல்லாம் நீ வந்துட்டு என்னை ஜெலஸ் ஆக்கணும் தானே பண்ணிகிட்ருக்க, என்ன தானே நீ இன்னுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், நீயா கற்பனை உலகத்தில் மிதந்துட்டுருக்காத, உன்னை நான் லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், ஒன் சைடாகவே லவ் பண்ணி நான் வந்து ரொம்பவே வந்து உடைஞ்சு போயிட்டேன், நீ எப்பயுமே ரோசிக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், இப்போ என்ன புதுசாக வந்து இங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன்னு அவள் சொல்கிறா. நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், என்னோட ஹஸ்பண்டை நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணாதேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க அந்த ஷென் சொல்கிறான், இதெல்லாம் நீ என்னை வெறுப்பேற்றணும் தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே, உன்னை வெறுப்பேற்றி என்ன பண்ண போகிறேன், அடுத்த புருஷனை வெறுப்பேற்றி ஆசைப்பட்டு பார்க்குற வேலையெல்லாம் என்னோட வேலை கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து விலகுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே அவன் சொல்கிறான், இதெல்லாம் நீ வந்துட்டு பெருசாக எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சதும், நீ என்னை டச் பண்ணி பேசுகிற வேலை விட்டு காரணமே நீ தான் சொல்லிட்டு அவ கூட அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். பிறகு அந்த ஷென் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, எனக்கு சிசி மேலே தான் லவ் இருந்திருக்கு, எனக்கு அது புரியாமல் போயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன், அவளுக்கு ஷியானோட சேர்ந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அழுததுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடியட் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, நீ வந்து பேசாமல் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு டைவர்ஸ் வாங்க வச்சிரு, அதுக்கப்புறம் நீ வந்து உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணேன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாவ் போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு, நம்ம சிசியை வந்து சின்ன பிள்ளையில அடாப்ட் தானே பண்ணிட்டு வந்தோம்ப்பா, நம்ம கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னதும், என்னடா முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. நீ நினச்சிட்டு இருக்க மோமோவும் ரோஸுமே ரொம்ப நல்லவங்கன்னு, அவங்க தான் ஆரம்பத்தில் வந்து அந்த பொண்ணை போட்டு பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க, நீங்கள் என்னைக்காச்சும் அந்த பொண்ணை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களாடா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு, அப்பா எனக்கு இந்த விஷயமே தெரியாது, நான் கண்டிப்பாக வந்து அவளை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன், இதை பண்ணவங்களுக்குமே நான் வந்து தண்டனை கொடுப்பேன்ப்பான்னு சொல்கிறான். பிறகு இந்த ஷென்னை போய் பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான்டா, நீ அந்த ரோசியை மட்டும் லவ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்குள்ளே இவ்வளோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையே வந்திருக்காது, நீ தான்டா எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இவனுங்க மாற்றி மாற்றி போட்டாங்க, அடித்து சண்டை போடுறானுங்க. அந்த மோமோவும் ரோசியும் சேர்ந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க தெரியுமா,
நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையாகி போயிடுது. பிறகு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அங்கே அவங்கள வந்ததுமே அந்த மூமு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு மீட் பண்ணிவிட்டு, எனக்கு திரும்ப உங்களை பார்த்ததில் ரொம்பவே ஹாப்பி, என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களான்னு சொல்கிறா. அப்பாங்க நீ என்ன தைரியம் தான் நீ அவள் கையில் வந்து சூடாக எண்ணெய் தூக்கி ஊற்றி விட்டு நீ அவளை டார்ச்சர் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும், ஐயோ நான் அப்படிலாம் போய் பண்ணுவேன்னா என் மேலே பொய்யா பழகி போடுறாங்க, நான் அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதும், நீ ஆரம்பத்தில் வந்து என்னென்ன அவளுக்கு எதிராக ஃப்ராடு வேலை பண்ணன்னு எல்லாமே எனக்கு தெரியும், நீ எப்படி இந்த மாதிரி வந்து பண்ணன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். உனக்கு கண்டிப்பாக அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், அவள் எதுக்காக பண்ணேனா நான் வந்துட்டு எப்பயுமே வந்து அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருந்தேன், எப்பயுமே நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல கவனிப்பு இருந்துச்சு, நான் இந்த வீட்டோட வேலைக்காரியோட பொண்ணு, அதனால் எனக்கு எப்பயுமே வேலைகள் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க, நான் அவளை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு அவளோட இடத்த எடுத்துக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆகிட்டு இவளை கண்டிப்பாக பனிஷ் பண்ணாமல் விடக்கூடாது, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவ தான் செய்யிட்டு இவ்வளோ பிடிச்சவங்க ஜெயிலில் போடுங்கன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க அந்த ரோஸியை பார்த்து கூட சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் நீ பண்ணு, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன்னு என்னை தூண்டி விட்டதே நீதானன்னு சொல்லிட்டு அந்த மூமு ரோஸியை போட்டு கொடுத்ததுமே அப்போ அங்கே ஷென் கோவமாயிட்டு என் கூட சேர்ந்து இருந்து என் குடும்பத்தவே கெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கான். உனக்கு என்ன தைரியம் வந்துச்சு, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு அப்பாவியான பொண்ணு, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து அவளை தான் லவ் பண்ணி இருந்திருக்கேன், அது புரியாமல் உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே அந்த ரோஸ் கேட்குறா, நீ என்னை எப்பயுமே லவ்வே பண்ணலையான்னு சொன்னதுமே, அதுதான் நான் வாழ்க்கையில் பண்ண தப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். அவள் கழுத்தில் இருக்க அந்த பெண்டையுமே புரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி ஜெயிலில் அங்கே கொண்டு போய் போட சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வந்து அவட்ட போய் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாளான்னு சொன்னதும், கண்டிப்பாக மன்னிப்பா, அவள் நம்மளை ரொம்ப லைக் பண்ணிச்சேக்கா, நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே அவளுக்கு கேட்கலாமே வாங்கிக்கிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் வில்லேஜில் இருக்கவங்க அவங்க 2 பேர்த்தையுமே பார்க்க விட மாட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, முட்டாள் மாதிரி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஷென் வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ அங்கே ஷாவுமே நீ என் சிஸ்டர் தானே, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு, மன்னிச்சு வீட்டுக்கு வா போகலான்னு சொன்னதும், உங்கள் 2 பேரோட மூஞ்சை பார்க்குறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது, உங்களை நான் ரொம்ப ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் மரியாதை எங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவன் நான் வந்துட்டு உன்னோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்ட பார்த்தியா, இங்கே பாரு நான் உனக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் கேக்கை தூக்கி அவள் கீழே எரிஞ்சிட்டு இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, உங்கள்கிட்ட நான் எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. சோப்பாவேன் இந்த பெண்டன்ட்டை நான் வந்து ரோசிட்ட பிடிங்க கொடுத்துட்டேன்னு நீ கோவப்பட்டே இல்லை, இங்கே பாரு நான் திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தான்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு என் மனசெல்லாமே வந்து நீங்கள் உடைச்சிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிருமா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, திரும்ப திரும்ப ரீபான் ஆகி வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஃபஸ்ட் டைம் வந்து நீ ஒரு காரணம் வச்சு மூமுக்காக என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிவிட்ட, ஸோ அங்கவே வந்து நோய் வாய்ப்பட்டு நான் இறந்து போயிட்டேன், திரும்ப ரீபான் ஆகி வந்தால் இவனை மேரேஜ் பண்ணால் ரோஸிக்காக இவன் வந்து எனக்கு பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிட்டான், ஸோ அப்பயுமே நான் வந்து இறந்து போயிட்டேன், இப்போ திரும்ப நான் வந்து ரீபான் ஆகி தான் என்னோடய லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி ஷானோட சேர்ந்து நல்லபடியாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த டைம் வந்து அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. திரும்ப அங்கே சாரி கேட்குறாங்க. பட் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. அப்போ அங்கே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோ அங்கே வந்து பிடிச்சிடுறான். அங்கே ஹீரோயினை வந்து அவன் என் கூட வா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நீங்கள் மட்டும் என்னோடய லைஃப்பில் வரலைன்னா என் லைஃபே வந்து எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல, ரொம்பவே தேங்க்யூ, என்னோடய லைஃப்பை வந்து நல்லபடியாக நீங்கள் காப்பாற்றுனதுக்குன்னு அவள் சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.